எங்க அத்தையும் மாமாவும் என்னைய நல்லா சாப்பிட வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்காக நாங்க வந்த இடம் தான் சக்ரா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுங்க. ஸோ இங்க வந்து உள்ள போகும்போதே ஆம்பியன்ஸ் மட்டும் இல்லைங்க, அந்த ஸ்டாஃப்ஸுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நம்மள வெல்கம் பண்றதுலேருந்து, நமக்கு சர்வ் பண்றதுலேருந்து எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவும், அழகாவும் பண்ணி குடுத்தாங்க. இதுதான் வந்து இத்தேவான்ல வந்து இந்த ரெஸ்டாரண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க. ஹாய், வணக்கம். நாங்க வந்து இன்னைக்கு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ வந்து நாங்க இன்னைக்கு ஃபுட்டோட ரிவ்யூ வந்து அம்மாட்ட அப்பாட்ட எல்லாத்தையும் கேட்டு இங்க நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லா இந்தியன்ஸுமே சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து சக்கரா, இத்தேவான்ல இருக்கு. ஸோ வந்து இங்க எப்படி ஃபுட் இருக்கு, இந்தியன் ஃபுட் எப்படி இருக்குன்னு அவங்க சாப்பிட்டு அவங்க ரிவ்யூ சொல்றது அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிற பெரிய கன்ஃபியூஷன்ல இருந்து கடைசியில ஒரு வழியா அவங்களுக்கு பிடிச்சதை படத்துல பார்க்கும்போது என்னென்ன பிடிக்குதோ அப்படின்றத டிசைட் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்கவுங்க ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் ஆர்டர் பண்றது தாங்க கன்ஃபியூஷனே வருது. அது மாதிரி பெரிய கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் ஒரு 1/2 கழிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க ஆர்டரை. நாங்க ஃபர்ஸ்ட் அப்பிடைசர் டிஷ்ஷா வந்து வெண்டைக்கால அந்த பொரிச்சு வச்சிருப்பாங்க இல்லைங்க, அதுதாங்க ஆர்டர் பண்ணோம். எனக்கு அது பேர் தெரியல. மோஸ்ட்லி வந்து அவங்க ஹிந்தி ரிலேட்டடா சம்திங் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு தெரியல. பார்த்தா நம்ம வெங்காய பக்கோடா செய்யற மாதிரி அந்த வெண்டைக்காய் பக்கோடாவும் இருந்துச்சு. அதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்க வீட்ல எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, வெஜிடபிள்ல செஞ்சதுமே ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சாப்பிட்டாங்க. அதே மாதிரி எங்க அத்தைக்கு வந்து லாசி அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க இந்தியா வந்திருக்கும் போது 2-3 இடத்த அதை டேஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சனால இங்க வந்தப்பயே லாசி தாங்க ஆர்டர் பண்ணாங்க. ஸோ அவங்க ஷேர் பண்ணி குடிச்சுக்கிட்டாங்க. நான் எப்போதுமே வந்து ட்ரிங்க்ஸ் வந்து பெவரேஜஸ் வந்து நான் அதிகமா குடிக்கவே மாட்டேங்க. சாப்பிடும்போது தண்ணி மட்டும்தான் குடிப்பேன். அதுவுமே வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான், உடனே குடிக்க மாட்டேன். ஸோ அவங்களுக்குலாம் வந்து பெவரேஜஸ் பிடிச்சதுனால அதை ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதை சாப்பிடும் போதே அவங்க எல்லாருமே சொன்ன விஷயம், இந்த டிஷ் ரொம்ப டேஸ்டா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நாங்க சென்னை வந்தப்ப இந்த டிஷ்ஷை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஈவன் நானுமே வந்து அதிகமா பார்த்ததில்ல. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல மேபி இருக்கலாங்க, எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் வந்து எங்க அத்தை வந்து ஆசையா ஆர்டர் பண்ண சமோசா வந்துச்சுங்க. அது அவங்களுக்கு எப்படி சாப்பிடணும்னு தெரியலன்னு என்கிட்ட எப்படி சாப்பிடணும்னு கேட்டாங்க. நான் வந்து கையில தொட்டு சாப்பிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும், ஸ்பூன்ல தொட்டு சாப்பிட்டா நைஃப் வச்சு கட் பண்ணிட்டு தென் வந்து ஃபோர்க் வச்சு குத்தி குத்தி சாப்பிடணும் அப்படின்னு நான் சொன்னேங்க. ஸோ அவங்க வந்து ஹேண்ட் கிரீம்லாம் அதிகமா யூஸ் பண்ணனால அவங்க கை யூஸ் பண்ணாம அவங்க ஸ்பூன்ல யூஸ் பண்ணி சாப்பிட்டாங்க. பட் நானும் மிஞ்சின அப்பாலாம் அப்படி இல்லைங்க, நாங்க கையிலேயே எடுத்து சாப்பிட்ருவோங்க. அவங்க எப்போதுமே இவங்க வந்து கொஞ்சம் நம்மளே மாதிரி தான், கையில சாப்பிட்றதுக்கு ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து அக்செப்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. தென் எங்க அத்தை வந்து இந்த சமோசா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, நம்ம ஊர்ல இந்த வெங்காய சமோசா கொடுப்பாங்கல்லங்க, அது வந்து நம்ம ஊருக்கு வந்த அப்ப சந்தையில வாங்கி சாப்பிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருந்து சந்தையில வந்து வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்குன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் அதுக்குள்ள வெங்காயம் போட்டிருப்பாங்க, இதுல இருக்க பொட்டேட்டோ போட்டிருப்பாங்க. பட் இதுல ஆச்சரியப்பட விஷயம் என்ன, அந்த சைஸ் சமோசாவையும் இந்த சைஸ் சமோசாவையும் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்கங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஆக்சுவலா நான் வந்து சவுத் இந்தியன் மீல்ஸ் தாங்க ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா வந்து இந்த இத்தேவான்ல இருக்கிற இந்த சக்கரா ரெஸ்டாரண்ட்ல மட்டும்தாங்க சவுத் இந்தியன் மீல்ஸ் வந்து மோஸ்ட்லி இருக்கும். பட் வந்து நான் லஞ்ச் டைம் வந்து முடிஞ்சு டின்னர் டைமுக்கு போனங்காட்டியும் எனக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லாம போனதுனால நான் வந்து நான் ஆர்டர் பண்ணி மட்டன் சாப்பிடணும்னு சொல்லி மட்டன் கறி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேங்க. அதையும் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். தென் எங்க மாமனார் வந்து அவருக்கு நூடுல்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்தியன் நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றனால அந்த நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணி எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ இது மாதிரி தாங்க சாப்பிட்டேன். ஈவன் அங்க இருக்கிற வெயிட்டர்ஸ் கூட நீயா நானா ப்ரோக்ராம் பார்த்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்க நீயா நானா ப்ரோக்ராம்ல வந்தவங்க தான், நாங்க உங்களை பார்த்தோம், எங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நீங்க எங்களுக்கு இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜோவியலா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சுங்க. ஈவன் இங்கேயுமே வந்து நிறைய கொரியன்ஸ் வந்தாங்க. ரொம்ப வந்து அவங்களுமே நிறைய ஃபன்னா இருந்துச்சு. பட் என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க. அதெல்லாம் ஏன்னா அவங்க ஃபேஸ் வந்து நம்ம போடக்கூடாதுங்கிறதுனால வீடியோ எடுக்கல. அவங்க நிறைய பேர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எல்லாத்துக்குமே இந்தியன் ஃபுட் வந்து இவ்வளோ ரசிச்சு ஈவன் வந்து டேபிள் புக் பண்ணி வந்து சாப்பிட்ற அளவுக்கு எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அதே மாதிரி தாங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோங்க. நீங்க கொரியா வந்தீங்க இல்ல சியோல்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ற ஒரு ரெஸ்டாரண்ட் தாங்க. ஸோ நானும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல சவுத் இந்தியன் மீல்ஸ் கிடைக்கவே கிடைக்காதுங்க. பட் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல கண்டிப்பா இருக்கும். இது தேவான்ல இருக்கா, அதுவும் நமக்கு மோஸ்டா வந்து நம்ம இந்தியன் எம்பசிக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்குதுங்க. அதனால நமக்கு அதுவும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் வாக்கபிள் பண்ணி வந்துடலாம். ரொம்ப ரொம்ப நியர்ல இருக்குதுங்க. ஸோ நாங்க சாப்பிட்டுட்டு வீடியோ எடுத்ததையே மறந்துட்டு பேசிட்டு
பண்ணிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் தான் வீடியோ வந்து இவ்வளோ நேரமா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோலாம் ஆஃப் பண்ணிட்டு கிளம்புனாங்க. கிளம்பும் போது தான் மிஞ்சுன் வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தாருங்க. நீங்களே பாருங்க அந்த காமெடிய. இப்படிதாங்க மிஞ்சுன் டான்ஸ் ஆட வேண்டிய நேரத்துல டான்ஸ் ஆட மாட்டாரு. இப்படிதான் அப்பப்ப ஆடி காமெடி பண்ணுவாருங்க. சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.